மணிகண்டன் தான் யாருன்னு தன்னோட பிறவி நோக்கம் என்னன்னு தனக்கு தெரியும் சொன்னார் இல்லையா. அதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல இதெல்லாம் சொல்லிட்டு மணிகண்டன் அந்த இடத்த விட்டு நகர மனு அவரை தடுத்து நிறுத்தி, குருநாதர் சொன்னதெல்லாம் கேட்டேன் இல்லையா, நான் தோத்துருவேங்கிற பயத்தினாலதான் நான் கூட யுத்தம் செய்யலன்னு சொன்னாரு. நான் ஒரு கோழைன்னு பேர் வாங்க விரும்பல, அவர் கோழை இல்ல குருநாதா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு, நான் இந்த மல்யுத்தத்துக்கு தயாரா இருக்கேன், கண்டிப்பா நான் நாளைக்கு இந்த மல்யுத்தத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மனு அங்கிருந்து கோமா கிளம்பிடுறான். குருநாதரும் மணிகண்டன் கிட்ட, உன் பிறப்பினால அப்படிங்கறத விட உன்னோட செயல்களால நீ உயர்ந்தவன்னு நான் நம்புறேன், அது நீ நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. மணிகண்டனும் அதை புன்னகையோட கேட்டுட்டு இருக்க அடுத்த காட்சியில மனுவை காமிக்கிறாங்க. ரொம்ப நேரமா பாறையில உட்காந்து அருவியவே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மனுவோட நண்பன் வந்து கேக்குறான், ரொம்ப நேரமா யோசனையில இருக்கே, நாளைக்கு நடக்க போற துவந்த யுத்தத்தை பத்தி யோசிக்கிறியா அப்படின்னு கேக்குறான். மனு எதுவும் பேசாம அங்கிருந்து நகர அவனோட நண்பன் திரும்ப வந்து கேக்குறான், நீயே பதில் பேசாம இருக்க, தோத்துருவேன்னு பயப்படுறியா அப்படின்னு கேக்குறான். அப்படியும் மனு எதுவுமே பேசாம இருக்கு. அந்த நேரம் சரியா மணிகண்டன் அந்த இடத்துக்கு வர மனுவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, நான் அவனோட நெருங்கிய தோழன் இல்லையா, என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லு அப்படிங்கிறான். இதை கேட்டது மணிகண்டன் அந்த இடத்துல நின்று அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. திரும்ப மனுவோட நண்பன் கேட்கிறான், நீ ஜெயிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டதும் மணிகண்டனுக்கு புரிஞ்சது இவங்க எதை பத்தி பேசுறாங்க அப்படின்ட்டு. அதனால பக்கத்துல இருக்க மரத்துக்கு பின்னாடி நின்று அவங்க பேசுறது கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ மனு சொல்றான், மணிகண்டன் நிறைய மந்திர தந்திரங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான் இல்லையா, அதுவும் இல்லாம குருநாதருக்கு ரொம்ப பிடிச்சவன் கூட, நமக்கு தெரியாம எத்தனையோ வித்தைகளை அவனுக்கு கத்து கொடுத்துருக்கலாம், அதனால நாளைக்கு எப்படியும் வெற்றி மணிகண்டனுக்கு தான் இருக்கும் அப்படிங்க. இத மணிகண்டன் சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருக்க மனுவோட நண்பன் சொல்றான், நீ அப்ப எந்த ஒளியும் வரைவும் இல்லாம குருநாதர்கிட்டே இதை சொல்லிடலாம் இல்லையா, வந்த யுத்தத்துக்கு வரல அப்படின்னதும் மனு சொல்றா, இனிமே எந்த ஒளியும் வரைவும் இல்லாம பேசுறதுக்கு ஒன்னும் இல்ல, வாக்கு கொடுத்துட்டேன், இனிமே நான் கண்டிப்பா மல்யுத்தத்துக்கு போயே ஆகணும், அதுல நான் தோத்துட்டேன்னா அப்படின்னு சொல்ல அவனோட நண்பனும், அப்படி தோத்துட்டா அப்படின்னு கேக்குறான் அதிர்ச்சியோட. அப்படி நான் தோத்துட்டேன் அப்படின்னா நான் அந்த குருகுலத்திலயும் இல்ல இந்த உலகத்திலயும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மனுவோட நண்பனும் சரி மணிகண்டனும் சரி ரெண்டு பேருமே அதிர்ச்சி ஆறாங்க. கண்ணீரோட மனு இதெல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட மணிகண்டனும் அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. மணிகண்டன் ஒரு இடத்துல உட்காந்து இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க அந்த இடத்துக்கு வர கண்ணன் என்னாச்சு அப்படின்னு கேட்க மணிகண்டனும் ஒண்ணும் இல்ல கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர பாக்குறாரு. மணிகண்டனை தடுத்து நிறுத்தி கண்ணன் சொல்றான், நாளைக்கு நடக்க போற சண்டையில மனு ஜெயிக்க கூடாது, ஜெயிச்சுட்டான்னா அவனோட அகங்காரத்துல இந்த ஆசிரமத்தை ஒரு வழி பண்ணிடுவான், அவன் என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு உனக்கு தெரியும் இல்லையா, அவனை ஜெயிக்க விட வேண்டாம் அப்படின்னு சொல்ல மணிகண்டன் எதுவுமே பேசாம கண்ணனை பார்த்து சிரிச்சிட்டு நிக்க கண்ணன் வந்து, நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுது இல்லையா, மனு நாளைக்கு தோத்துட்டான்னா தான் அவனோட அகங்காரம் அவனை விட்டு போகும், அப்பதான் ஒரு நல்ல மனுஷனாவும் மாறுவான், தவறான வழியில போறவங்கள சரியான வழிக்கு தானே கொண்டு வரணும், நான் உனக்கு உபதேசம் பண்றதுக்கு எதுவும் கிடையாது, மணிகண்டன் எதுலையும் தோக்கவும் மாட்டான்ல, நீ எல்லாத்துலயும் வெற்றி பெறக்கூடியவனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கண்ணனும் கிளம்ப மணிகண்டன் எதுவுமே பேசாம தோத்துட்டா தான் அந்த உலகத்துல இருக்க மாட்டேன்னு மனு சொன்ன வார்த்தைகளை மணிகண்டன் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல ஒரு தெளிவான முடிவெடுத்து அங்கிருந்து கிளம்பவும் செய்யறாரு. அடுத்த காட்சியில மல்யுத்தம் நடக்கிறத காமிக்கிறாங்க. குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரெண்டு பேரும் மல்யுத்தத்துல ஈடுபடுறாங்க. அப்போ சுத்தி இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு கரகோஷம் எழுப்பி உற்சாகப்படுத்திட்டு இருக்க முதல் சுற்றுல மனு கீழே விழுந்துட மணிகண்டன் வெற்றி அடைஞ்சாலும் கீழே விழுந்த மனுவை அவரை தூக்கி நிறுத்துறாரு. அடுத்த சுற்றுல மணிகண்டன் ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானாலும் மனுவோட முகத்தை பார்த்ததுமே மணிகண்டன் கொஞ்சம் நிதானிக்க அந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி மணிகண்டனை வளைச்சு கீழே தள்ளிட எல்லாருமே அதிர்ச்சியா தான் பாக்குறாங்க, குரு முதற்கொண்டு. மனு ரொம்ப சந்தோஷமாகி மணிகண்டனை பார்த்து எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்ல மணிகண்டன் எந்திரிச்சு நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படிங்க மனுவுக்கே ரொம்ப அதிர்ச்சி எடுத்தது. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.